கிறிஸ்மி கேம் விளாண்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி சாக்லேட் ட்ரஃபிளில் பென்டோ கேக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேக் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. 2 டீட்டெயிலிங் மாதிரி ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. லைக் வந்து சிலது வந்து அவங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணி எனக்கு வந்து கேக் டிசைன் வந்து எனக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க, பட் அதில் டீட்டெயிலிங் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து சில ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 ஃபிகர்ஸ் இருக்கிற மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா ஒரு 2 பேர் பிடிச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு ஃபிகர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஃபோட்டோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பிரிண்ட் பண்ணி மேலே வைக்க சொன்னாங்க. நான் வந்து கேக் மேலே வைக்கிறதா இருந்தாலும் நான் எப்பவுமே ஃபோட்டோ ஷீட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அந்த அப்சர்வ் ஆகாது, அதே மாதிரி சாகி ஆகாத பேப்பர். அதனால நான் அது வந்து டாப்பர் மாதிரி செட் பண்ணி கொஞ்சம் திக்கான கார்டு மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்டேன். அதை செப்ரேட்டாக கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ இதை வந்து கேக் டிசைன் வந்து ஓகே அப்படின்றதுனால நான் வந்து அவங்க கொஞ்சம் ரஸ்டிக்காக அமைச்சிருந்தாங்க, கொஞ்சம் கிளம்ஸி டிசைன் மாதிரி. நான் வந்து ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி ஃபினிஷ் பண்ணால் இன்னும் அவங்க சொன்ன டீட்டெயிலிங் வந்து இன்னும் என்ஹான்ஸ்டாக தெரியும் அப்படின்றனால நான் நல்லா வந்து ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்க சொன்ன ஃபிகர்ஸை வந்து நான் சைடில் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த வந்து மேலே கேக் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க கேக் மேலே. ஆக்சுவலாக அந்த ஃபிகர்ஸோட ஹெட்டுக்கு வந்து ஏர் மாதிரி லைக் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மேலே ஹெட் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதில் நம்ம டூத்பிக் அந்த மாதிரி ஏதாவது வச்சோம் அப்படின்னாலும் வந்து அந்த ஃபிகர் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றனால அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்டேன், சைடில் வைக்கலாமான்னு கேட்டப்போ அவங்க ஓகே அப்படின்னு சொன்னனால நானும் அந்த சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபிகர்ஸோட ஹெட் எல்லாம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு லுக்கே கிடச்சிது. ஆக்சுவலாக அது வந்து இந்த ஃபிகர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆக்சுவல் சைஸ் கொண்டு வரது, அப்புறம் வந்து அந்த கர்வ்ஸ் கொண்டு வந்து ஒரு பக்கம் வந்து அந்த ஹார்ட்டோட விங்ஸ் வந்து பெருசாக குட்டியாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ சம்பவம் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த லுக் கொடுத்துட்டேன். அண்ட் வந்து இன்னொன்று வந்து தேங்க்யூ எழுத சொல்லியிருந்தாங்க, நான் அதை மறந்துட்டேன் சுத்தமாக. ஸோ இப்படி தான் இருந்துச்சு கேக்கு. தேங்க்யூ.